பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்று அன்சாரம் பகுதியில் உள்ள அனைத்து விசைத்தறி தொழிலாளர்கள் முழுமையாக அந்த பணி செய்யாமல் பூட்டப்பட்டு இன்று ஒரு நாள் அடைப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். எனக்கு தகவல் தெரிந்தவுடன் நேரடியாக வருகிருந்து இந்த அன்சாரம் பகுதியில் அனைத்து வீடுகளில்தான் அந்த விசைத்தறி மிஷின் போட்டு செய்து வருகிறார்கள். நேரடியாக போய் பார்வையிட்டு அங்கு பணிபுரியும் அந்த மக்களிடம் கேட்டேன், எதற்காக நீங்கள் இன்று விசைத்தறி, ஏன்னா பூரா ஏழ்மையான குடும்பம், ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிச்சா தான் அவன் குடும்பமே நடத்த முடியும். 2 நாள் நடத்தினாலும் 1000 ரூபா முடிஞ்சு போச்சு. குடும்பத்துக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா எல்லா வீட்டுக்குள்ளே பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதான் 2-3 வீட்டில் தறி, ஒரு 3 தறி இருக்குது. பக்கத்தில் இந்த பக்கம் பாத்ரூமு, அந்த பக்கம் சமையல் ரூமு, இந்த பக்கம் படுக்கிறாங்க, அங்கே காய்கறி இருக்குது, சாப்பாடு அப்படியே இருக்குது. ஆனால் இந்த விசைத்தறி பொதுவாக செஞ்சாவே மேலே பூரா டஸ்ட்டு, அந்த பஞ்சு உணவில் பாதி கலக்கம். ரொம்ப ரொம்ப பாதிப்புக்குள்ளான தொழில். நேரில் பார்வையிட்டு ரொம்ப கஷ்டமாக்குது. இந்த பாதிப்புக்கு உள்ளான தொழில் செஞ்சும் வேறு வழி இல்லாமல் தான் செய்கிறாங்க. வேறு வழி இருந்துச்சுன்னா தருமபுரி மாவட்டத்தில் எந்த வேலை வாய்ப்பு இல்லாதனால தான் வேறு வழி இல்லாமல் இது செய்கிறாங்க. வேறு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இவங்களாம் மூடிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் தருமபுரி நகராட்சியிலிருந்து இவர்களுக்கு வரி விதிப்பதாக, ஏனென்றால் அரசாங்கத்தில் இவங்க ஒரு குடிசை தொழில் வீட்டோடு செய்கிறதுனால அரசாங்கத்தில் மின்சார மானியம் என்று சொல்லி ஒரு 1000 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதனால் அதை வச்சு ஏதோ விசைத்தறி ஓட்டுறாங்க. இப்போ இன்னும் வரி விதிக்கிறது, ஒரு வீட்டுக்கு ஒரு 300 சதுரடி உள்ள வீட்டுக்கு 600 வரி கட்டுறாங்க 6 மாதத்துக்கு ஒரு டைமு. இப்போ அதே 3800 வரி விதிக்கிற மாதிரி ஒரு இவங்களுக்கு தகவல் சொல்லினுக்கிறாங்க. இன்னும் முறையாக கமிஷனை வந்து அளக்கிறதுக்கு வருதுன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த வரியெல்லாம் விதிச்சாங்கன்னா இவங்க மிஷினெல்லாம் ஏனை விட்டுட்டு போயிட வேண்டியது தான். அரசாங்கத்தை பணத்தை கட்டிவிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது. வேணால் தமிழக அரசு ஒரு தனியாக ஒரு உயர் அதிகாரிகள் கொண்ட ஒரு குழு அமைத்து ஒவ்வொரு வீட்டில் வந்து நேரடியாக ஆய்வு செய்யட்டும். எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ இதுன்றாங்க, அவங்க படுற கஷ்டத்தை நேரில் பார்த்து கண்டிப்பாக தமிழக அரசு இவர்களுக்கு தக்க நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல் இவர்களுக்கு இந்த நகராட்சி விதிக்கும் இந்த கூடுதல் வரி கண்டிப்பாக இது வசூல் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இதனுடைய அமைச்சர் மாண்புமிகு KN நேரு அவர்களிடம் நேரடியாக செல்லுவேன். சென்று மனு கொடுத்து அவர்களுடைய பிரச்சனை பாடுபடுகிறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளர் முதலமைச்சரும் நான் மனு கொடுக்கிறேன். உடனடியாக ஒரு ஜனவரிக்கு முன்னாடியே தொடர்ந்து நகராட்சி கமிஷனர் யாராவது வந்து இவங்களை அளந்து இது மாதிரி ஏதாவது அவங்களுக்கு மிரட்டல் துணையில் ஏதாவது நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா இவர்கள் கண்டித்து உங்களுக்கு ஆதரவாக தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் நான் போராட்டத்தில் உங்களுக்காக போராட்டம் பண்ண தயங்க மாட்டேன். கண்டிப்பாக போராட்டம் பண்ணுவேன். மாவட்ட ஆட்சியாளரும் உண்ணாவிரதம் இருப்பேன். கண்டிப்பாக இல்லைனா தலைமைச் செயலாளர் முன்னாடி கூட அவங்க உண்ணாவிரதம் இருக்கும் இவருக்கு. ஏன்னா இவங்களை கஷ்டத்தை பார்க்குறதுக்கு தமிழக அரசு ஒரு தனி உயர் அதிகாரி கொண்ட குழு அமைக்க வேண்டும். தமிழக அரசு வரி வசூல் செய்ய கூடுதல் வரி என்று சொல்கிறாங்க. ஆனால் கூடுதல் வரி எங்கே வசூல் பண்ணணும்? அவர்கள் தான் வசூல் பண்ணணும். இவங்க சாதாரண சின்ன ஓட்டு வீட்டில் இருக்கிறாங்க. ஓட்டு வீட்டுக்கு என்ன வரி வசூல் பண்ணணும்? பேப்பரை பார்த்து கம்ப்யூட்டர் ரூமில் உட்காந்து பண்ணக்கூடாது, நேரில் வரணும். எந்த அதிகாரியாகட்டும். ஒரு அரசாங்கமானது மக்களை காணுது. மக்களை துன்புறுத்தி அரசாங்கம் நடத்தின அவசியமே இல்லை. அரசாங்கத்தினுடைய மானியம் கொடுத்து தான் இவங்க நடத்துகிறாங்க. அரசாங்கமே மானியம் கொடுக்குது இந்த தொழிலாளர்களுக்கு. அந்த அடிப்படையில் தமிழக அரசு இந்த ஏழ்மையான விசைத்தறி தொழிலாளர் வாழ்வில் அவங்க ஒன்றும் இது சம்பாரித்து பெரிய இதெல்லாம் ஆக போகிறதில்ல. சாப்பாட்டுக்கு தான் வழி, வேறு எந்த வழியும் இல்லை. கண்டிப்பாக இவர்களுடைய நலன் கருதி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.